கஷ்டம். மண் சரிவுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் நினைக்கிறேன்? மண் சரிவுக்கு காரணம் வந்து நேச்சர் தான், கிளைமேட் தான். இந்த நேச்சரை வந்து நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் அதை வந்து தோக்கடிக்க முடியாது. அப்புறம் ஆப்வியஸ்லி ஓவர் பாப்புலேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன். இதே மண் சரிவு வந்து எந்த வீடுகளும் இல்லைன்னு வைங்களேன், அது வந்து யாருக்குமே எஃபெக்டா இருக்காது. வெறும் மண் சரிவுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் இன்னைக்கு இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கனால, இவ்வளவு வீடுகள் இருக்கனால அவங்களும் சேர்ந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பட் நேச்சரை யாருனாலையும் தடுக்க முடியாது. 500 சென்டிமீட்டருக்கு மேல 500 மில்லிமீட்டருக்கு மேல மழை வந்ததுன்னா இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய டெவலப் நேஷன்ஸ்லயே வந்திருக்கு, அதனால தடுக்க முடியும். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கும் போதும் எங்களுக்கு ரொம்ப ஷாக். இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. ஸோ ஒரு 2 ஸ்கூலே வந்து புதஞ்சிருக்கு. அதாவது வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-200 வீடுகள் மிஸ். அந்த 100-200 வீடுகள்ல இருக்கவங்க முதலே போயிட்டாங்களா, இல்ல இதுல அடிச்சுட்டு போயிடுச்சா, இப்ப அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களே வந்து எங்கேயாவது சேஃபா இருந்தாங்கன்னா நாங்க இல்லைங்க நீங்க தேட வேண்டியதில்லை, நாங்க சேஃபா இருக்கோம்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா அவங்க எங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப இதை வச்சுதான் நான் வந்து தேடிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்காங்களா இல்லையா, மண் சரிவுல அடிச்சு பண்ணிட்டாங்களா. இன்னொரு பக்கம் தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட நிறைய பேர் வந்து மக்கள் அவங்க எல்லாமே இங்க ஒர்க்கர்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது இல்லாம நிறைய நார்த் ஈஸ்டர்ன் ஒர்க்கர்ஸ், அசாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே இங்க இந்த லைன்ஸ்ல தங்கி இருந்திருக்காங்க. இங்க ஒர்க் பண்ணிட்டு லேபர்ஸ்லாம் டிஎஸ்எஸ்ல அதுல அந்த லைன்ஸே அடிச்சுட்டு போச்சு அப்படின்னு உடல்ல வந்து பார்க்கலாம். ஆர்டிஸ்ட் எல்லாம் இவங்க தான் மேல முண்டக்கை போனாங்க. ஓகே ஓகே. மேல போயிட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆன பிளேஸ். ஆமா, இதெல்லாமே டேமேஜ் ஆன பிளேஸ். இங்க தான் வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடையும் மேனுவலா மேல வந்து இப்ப நம்ம ஜீப்ல வர்றவங்களாம் ஒவ்வொரு தடையும் இப்படி ட்ரெக் பண்ணி மேல வராங்க. மேல வந்து மக்களை காப்பாத்துறது, ரிகவர் பண்றது, பாடிஸ இதை பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தே போயிட்டு எல்லாம் பாத்துக்கிறாங்க. 1 to 1.5 கிலோமீட்டர் இப்படிதான் இருக்கு. ஆமா, இதே மாதிரிதான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், அதாவது 4 பேர் சேர்ந்தா கட்டிப்பிடிக்கலாம். முக்கியமா ரிகவரி பண்ணிட்டு வந்த பாடிஸ வெளியில கொண்டு போறது நீங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு வச்சு பாருங்க. முன்னாடி வந்து ஒரு ரோப்ல கட்டி அந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு சைட்ல ரோப்ல கட்டி இப்படி டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம முதல்ல பார்த்த விஷுவல்ஸ். இந்த பிரிட்ஜ் இருக்கனால இன்னைக்கு சேஃபா எல்லாமே அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் இது எத்தனை நாட்கள் போகும் நினைக்கிறீங்க? 2 வீக்ஸ் போகும். காரணம் என்னன்னா, இப்பதான் நீங்க பாக்குறீங்க நீங்க எவ்வளவு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ். நிறைய பேர் பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். இந்த யூத் கேர் இந்த மாதிரி நிறைய வந்துருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, ஏன்னா எல்லாமே போர்சஸ்னால செய்ய முடியாது. என்டிஆர்எஃப் இருக்கட்டும், ஆர்பிஐ இருக்கட்டும். ஏன்னா கிளியரிங்கே நிறைய, ஒரு மரம் 4 மரம் விழுந்துருக்குன்னா அது அடியில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். இது எல்லாமே போர்சஸ் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால இப்ப அந்த அளவுக்கு இறங்கி எல்லாரும் பண்றதுனால ஒரு 2 வீக்ஸ்ல முடிப்பாங்க. அது